வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ஒரு அழகான 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். இந்த வீடு கோயம்புத்தூர் மலமுச்சம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப ஸ்பேசியஸான வீடு. இதில் 3 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம்ஸாக கொடுத்து கட்டியிருக்காங்க. வாட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா 11,000 லிட்டர் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹெட் டேங்க்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. 18க்கு 14ன்னு பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவும், 17க்கு 16 லிவிங் ஹாலும், 10க்கு 16 டைனிங் அண்ட் கிச்சனும் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமுமே 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்லேயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட்ஸ். டிஃப்ரெண்ட் தீமில் 3 பெட்ரூம்லேயுமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாடலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 ஃபீட் ரோடு இருக்குங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்காக ஃப்ரண்ட்டில் பாராபெட் வால்க்கு கம்ப்ளீட்டாக கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் டைப்பில் கேட் கொடுத்துருக்காங்க. 18க்கு 14ங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். நீங்கள் ஒரு பெரிய காரும் ஒரு 2-3 டூ வீலர்ஸுமே நிறுத்திக்கலாம். அதே மாதிரி வீட்டை சுற்றி வர்றதுக்கு பெரிய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக வீட்டை நல்லாவே சுற்றி வரலாம். வெளியில் ஒரு இண்டியன் பேட்டர்ன் அவுட்டர் டாய்லெட்டுமே கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்காக கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரே கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாசிக்காக இருக்குங்க. இதுதாங்க அந்த அவுட்டர் டாய்லெட்டு. வாஸ்துப்படி வடகிழக்கு மூலையில் 11,000 லிட்டர் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர்வெல்லும் போட்டிருக்காங்க. மெயின் டோருக்கு 2 ஸ்டெப்ஸ் கிரானைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெவியான டீக்வுட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணோன்னே லிவிங் ஹால். 17க்கு 16ங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. இதுக்கு ரொம்ப அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவி யூனிட் பேக் சைடில் வுட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஸ்டெப்ஸுக்கு கீழே ஸ்டோரேஜ் ஏரியாவை அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க.
அடுத்தது டைனிங் அண்ட் கிச்சன். 16க்கு 10ங்கிற அளவில் இந்த டைனிங்கையும் கிச்சனையும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைல்ஸ் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் கிச்சன் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நிறைய கபோர்ட்ஸும் ரேக்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா இன்டீரியருமே கம்ப்ளீட்டாக அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. அலுமினியமோட அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு கரையான் பிடிக்காது. பைப்டு கேஸ் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைனிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. ரொம்ப ஸ்பேசியஸான பெட்ரூம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய விண்டோஸ், 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ். டூடோர் வார்ட்ரோபும் ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டை கம்ப்ளீட்டாக கவரேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லா மாஸ்டர் பெட்ரூம்லேயே வேறு கலர்ஸில் இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட். டாய்லெட்டில் சீலிங் ஹைட்டுக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருப்பாங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்மார்ட் மிரர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸ்டெப்ஸுக்கு எஸ்எஸ் ஹேண்ட்ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகான கிரானைட் பிளாக் அண்ட் ஒயிட் கான்ட்ராஸ்டாக. ஸ்டெப்ஸ் ஏறின உடனே வருது ஒரு பிரைவேட் லவுஞ்ச். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு மேலே சீலிங்கில் ஒரு அழகான டெக்கரேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். நான் ஏற்கனவே கீழே பார்த்த மாதிரியே தான் மேலேயும் 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் வார்ட்ரோபும் கபோர்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து பெட்ரூம் வரைக்கும் எல்லா ரூம்ஸ்லையுமே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஃபுல் சைஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு பின்னாடி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட். இந்த பெட்ரூமே 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட். இந்த ரூமோட ஃப்ளோரிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வுடன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே அதற்கான இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் 3 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட். ஒரு சேஃப்டி மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. இது வாஷிங் மிஷினுக்கான இன்லெட் அண்ட் அவுட்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக அழகான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூஃப் டாப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்குமே கிளாஸ் கொடுத்து எஸ்எஸ் ஹேண்ட்ரைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் 85 lakhs. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவும் சைட் விசிட் பண்ணவும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலி ஹோம்ஸ்.